பெரியவா திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை செஞ்சுட்டு ஒருத்தவங்க, அது ரொம்ப நல்லா அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மற்றவங்களுக்கும் அது பயன்பெறும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து கண் திருஷ்டி. யாரால் நமக்கு இப்படி வருது, எப்படி என்னங்கிறதே நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நமக்கு ஒரு சில அறிகுறிகளை வச்சுட்டு நம்ம எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கவும் முடியும், அதுலேருந்து வெளியில் வரவும் முடியும். என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். திருஷ்டி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளார ஏன் வர்றோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கா? கண்ணில் கருவளையம் இருந்துகிட்டே இருக்குது, போகவே மாட்டேங்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும். இல்லை வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்குது, தூக்கம் வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய சொந்தக்காரவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கண் திருஷ்டியோ, இல்லை அவங்க ஏதாவது ஹீலிங் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து உங்களை தாக்கும், உங்களுடைய சொந்தக்காரவங்க. அப்போ அந்த மாதிரி தாக்குனா நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் நடக்காது. நமக்கு கண் திருஷ்டி பட்டுருச்சுனாலே நிறைய நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நம்ம செய்கிற வேலைகளை செய்ய முடியாமல் போயிடும். கண் திருஷ்டியால் நாங்களேம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ எங்களுக்கெலாம் அந்த அவேர்னஸ் இல்லை. ஆனால் இப்போலாம் ஓரளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? இது வந்து ஒரு கேரளா முறைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க, நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம். ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க, தேங்காய் மேலே அந்த நார்லாம் இல்லாத மாதிரி எடுத்துருங்க. அந்த குடுமையையும் பிச்சுருங்க. பிச்சுட்டு யாருக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கோ அவங்க உங்கள் தலையை 33 முறை அந்த தேங்காவால் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதை கொண்டு போய் தென்கிழக்கில் வச்சுருங்க. தென்கிழக்கு மூலையில் கொண்டு போய் அந்த தேங்காவை வச்சுருங்க. அந்த தேங்காய் 3 நாள் அப்படியே இருக்கட்டும், அதே இடத்துல இருக்கட்டும். அதுக்கப்புறம் 4வது நாள் அந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் தெருவுலையோ இல்லை முச்சந்திலையோ உடச்சிருங்க. உங்களுக்கு எது பாசிபிளோ அதில் உடச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த எந்த விதமான ஒரு எண்ண அலைகளுமே நம்மளை தாக்காது. நமக்கு அது அப்படி ஒரு சேஃப்டியை கொடுக்கக்கூடியது அது. இது நீங்கள் 3 நாள் வச்சுருக்கீங்கல்ல, ரொம்ப உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதுலேயே தேங்காவில் வீரல் விழுந்துடும், இல்லை அதுவே வெடித்து சிதறிடும். அப்படி சிதறிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம மேலே இருந்த கண் திருஷ்டி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப எளிமையான வழி. ஒரு தேங்காய் எவ்வளோ ஆகிட போகுது சொல்லுங்கள்? ரூ. 20 இல்லை ரூ. 25. நம்மள்ட்ட கண் திருஷ்டியால் நம்ம படாத பாடுபடுறோம். கண்ணில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கண் திருஷ்டி காரணம். ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.